அல்லாவும் இஸ்லாமியர்களும் வெறுக்கும் ஒரு பண்பு. அதை நீக்குவது எப்படி? ஒட்டுமொத்த நற்குணங்களுக்கும் குறிப்பாய் மனிதநேயத்திற்கும் கூறப்படும் சொல். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான், எனினும் நபியே, மன்னிப்பை கைக்கொள்வீராக, நன்மையை கடைப்பிடிக்குமாறும் மக்களை ஏவுவீராக, மேலும் அறிவினர்களை புறக்கணித்து விடும். அல் குர்ஆன் சூரா 7 வசனம் 199. நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்கப்பட்டது, விலங்கினங்களுக்கு கருணை காட்டும் விஷயத்தில் எங்களுக்கு கூலி உண்டா என்று கேட்கப்பட்டபோது, உயிருள்ள எல்லாவற்றிலும் கூலி உண்டு என்றார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 6009 ஹதீஸ். நான் பெருமானார் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சென்றபோது, பேரீட்சை மர நார்கள் நிரப்பி நெசவ செய்யப்பட்ட தலையணையை என்னிடம் உட்காருவதற்கு வைத்தார்கள். மரியாதை நிமித்தமாய் நான் அதில் அமரவில்லை. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதாரம் நூல் முஸ்னத் அஹமத் 5677 ஹதீஸ். நல்லோர்களது நற்சோர்கள். ஹஸ்ரத் முஹம்மத் பின் அலி ரஸியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் கேட்கப்பட்டது, முருவத் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டபோது, பகிரங்கமாக எந்த செயலை செய்ய நீ வெட்கப்படுவாயோ அதை மறைவில் இருக்கும்போதும் செய்ய வெட்கப்படுவதே முருவத் என்று கூறினார்கள். ஆதாரம் நூல் அதபுத் துன்யா வத்தீன், பக்கம் 3334. மேற்சொன்ன இப்பண்புகள் அல்லாவும் முஸ்லிம்களும் வெறுக்கின்ற காரியங்களை விட்டும் ஒருவரை தூரமாக்கும். அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டி மனிதநேயத்துடன் நடந்து கொண்டு அல்லாவும் நல்லோர்களும் வெறுக்கின்ற மோசமான செயல்களை விட்டு விலகி இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறுவோம்.